பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடந்தது தமிழ்நாட்டுல. அது குறிப்பா பாத்தீங்கன்னா, இது கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு நிறைவு நாள் ஜூன் 3ஆம் தேதி வரப்போகுது. அதை ஒட்டி சென்னையில அவருடைய ஒரு புகைப்பட கண்காட்சி எல்லாம் நடத்தியிருந்தாங்க. அதை திரு நடிகர் பிரகாஷ்ராஜ் கூட துவங்கி வைத்தார். அவர் வெளியில ஒரு பிரஸ் மீட்ல பேசும்பொழுது, நீங்க ஜாதியை குறித்து இப்பெல்லாம் பேசுறீங்களே அப்படின்னும் போது, கலைஞர் இருந்திருந்தா நான் பேசியிருக்க மாட்டேன், அவர் இல்ல அதனால நானும் பேசுறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு நாளான இந்த தேதியில நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் கலைஞர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறாரா, அல்லது கலைஞருடைய இடத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த இடத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற இடத்துக்கு ஓடிட்டு இருக்காரா? இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞருடைய இடத்தை இட்டு நிரப்ப முடியாது என்கிற அந்த வேட்கையோடுதான் தொடர்ந்து ஓடுகிறார். அதனால்தான் தொட்டு நிரப்ப வேண்டும் என்பதற்கான பணியினை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சார், கலைஞர் ஒரு சகாப்தம் சார். ஏறக்குறைய 75 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய திசைவெளி போக்கை தீர்மானிக்கிற இடத்தில் கலைஞர் இருந்தார். நல்லா கவனிக்கணும். 75 ஆண்டுகள் இந்தியாவில் ஒரு தலைவர் இந்திய அரசியலை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறாரா என்று கேட்டால், எனக்கு தெரிய ஒரு தலைவர் அப்படி இருந்ததாக வரலாறும் இல்லை, சரித்திரமும் இல்லை. ஆனால் அப்படி இருந்து சென்ற தலைவருக்கு பெயர் கலைஞர். இன்னொன்று, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள், திராவிடர் கழகத்திலிருந்து வச்சுக்கோ, டி.எம். நாயர், அவங்களெல்லாம் விட்டுருவோம். நான் பெரியாரிலிருந்தே துவங்குகிறேன். நான் சொல்வது தவறாக கூட எடுத்துக்கொள்ளப்படலாம், ஆனால் துணிச்சலோடு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். பெரியார், அண்ணா, கலைஞர், இப்படித்தானே திராவிட இயக்கம் இப்போது தகவமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியாருக்கு பிறகான திராவிட இயக்கம் என்பது பெரியார், அண்ணா, கலைஞர். இதுல இன்றைக்கு ஜாதி குறித்து பேசியதால் இந்த செய்தியை ரொம்ப நுட்பமா உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பெரியாருக்கு இல்லாத ஒரு இடையூறு, அண்ணாவுக்கு இல்லாத ஒரு இடையூறு கலைஞருக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால், அண்ணாவும் பெரியாரும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சமூகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தன்னியல்பாக அவர்கள் ஒரு பெரும்பான்மை இருந்தார்கள், பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் கலைஞருக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை சார். இடஒதுக்கீடு என்று பேசுகிற போதெல்லாம் கலைஞர் உணர்வு பூர்வமாகவே இயங்கி இருக்கிறார். எப்படி உணர்வு பூர்வமாக இயங்கினார் என்று கேட்டால், நான் ஒரு மைனாரிட்டி தாயா, எனக்கு தான் அந்த வழி தெரியும் என்று வெளிப்படையாகவே கலைஞர் பேசுகிற அளவிற்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் அந்த சமூகம். அந்த சமூகத்திலிருந்து வந்தவர் கலைஞர். ஏன்னா இந்த 2 தலைவர்கள் சந்திக்காத சேலஞ்ச அவர் சந்திச்சிருக்கிறாருங்கிறதுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். கலைஞருக்கு அறுவை சிகிச்சை சார். முதலமைச்சராக இருக்கிறார் 2006 2011 ஆட்சி காலம். இன்றைக்கும் லைவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறார் அண்ணன் ரவிக்குமார். யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், விழுப்புரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மீண்டும் களம் கண்டிருக்கிற வேட்பாளர். நீங்கள் அவரிடம் வேண்டுமானால் கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா உண்மையை உண்மையாகவே பேசியாக வேண்டி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினர் போல பொய் செய்திகளை பரப்பிவிட்டு போக முடியாது. உண்மை செய்தியை சொல்கிறேன். துணித்து வைத்து சலவை செய்து வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சமூகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது தானே. அந்த சமூகத்துக்கு வண்ணார் சமூகம் என்று பெயர். அந்த வண்ணார் சமூகம் இன்ன பிற சமூகங்களினுடைய துணிகளை துவைத்து, ஆடைகளை வெளுத்து விழுப்பமாக்கி தருகிற பணியை செய்கிறார்கள். அந்த சமூகத்துக்கான துணியை ஒருத்தன் துவைச்சு கொடுப்பான். அப்படி ஒரு ஜாதி இருக்கு தமிழ்நாட்டுல. அதற்கு பேரு புதிரை வண்ணார் சமூகம்னு பேரு. வண்ணார் சமூகமே மைனாரிட்டி சார். அந்த மைனாரிட்டியில ஒரு மைக்ரோ மைனாரிட்டி இருக்கு. அப்படி ஒரு சாதி இருக்கிறது என்பதை ராமச்சந்திரா மருத்துவமனையில முதுகு தந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையில இருக்கிறாரு. யாரு? கலைஞர் இருக்கிறார். சட்டப்பேரவை நடைபெறுகிறது. முதலமைச்சர் பங்கேற்க இயலவில்லை, ஏன்னா அவருக்கு அறுவை சிகிச்சை. அதன் பிறகுதான் சர்க்கார நாற்காலியில் கலைஞருக்கான பயணம். ரவிக்குமார் அந்த மேடையில் பேசுகிறார். மேடையில் அல்ல, சட்டப்பேரவையில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? புதிரை வண்ணார் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும், அவர்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை தர வேண்டும் என்று பேசுகிறார். பேசிவிட்டாரா? 2 நாள் கடந்துருச்சு. இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர். 2 நாள் கடந்ததற்கு பிறகு அண்ணன் திருமாவும் ரவிக்குமாரும் மருத்துவமனைக்கு சென்று கலைஞரை சந்திக்கிறாங்க. பையா ரவிக்குமார், யார்? கலைஞர் சொல்றாரு, நீ இந்த புதிரை வண்ணார் சமூகம் குறித்து பேசின இல்லையா, நான் கேட்டேன், அதுக்கான கோப்புகளை கொண்டு வர சொல்லியிருக்கேன், மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கணக்கிட சொல்லியிருக்கேன், எந்த வகையில் இடஒதுக்கீடு தரலாம் என்பதையும் கணக்கிட சொல்லியிருக்கிறேன்னு சொல்றாரு. முதுகு தண்டு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் சார் கலைஞர்.
அவரால் எழுந்து உட்கார முடியாது. அதற்கு அடுத்த கட்ட பயணம் அவருடைய பயணம் சக்கர நாற்காலி தான். ஆனா மருத்துவமனையில் இருந்து கொண்டு விளிம்பு நிலை சமூகத்துக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினால் அதற்கு ஒரு முதலமைச்சர் செவிமடுத்தது மட்டுமல்ல, அதற்கான ஆவணங்களை செய்ய சொல்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, குதிரை வண்ணார் சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டை தந்தவர் பெயர் கலைஞர். அப்போ இன்றைக்கும் கலைஞர் தேவைப்படுகிறாரா? பிரகாஷ் ராஜ் மிகச் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் கலைஞர் இன்றைக்கு இருந்திருந்தால் இதை பேச வேண்டிய தேவை இன்ன பிற தலைவர்களுக்கோ இன்ன பிற ஆளுமைகளுக்கோ நட்சத்திரங்களுக்கோ இருந்திருக்காது. கலைஞர் இன்றைக்கு இல்லை. அதனால் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய பணியை இப்போது சிறப்பாக செய்து உடனே கேட்கக்கூடாது. அப்ப கலைஞர் இல்லைன்னா ஸ்டாலின் இல்லையா, ஸ்டாலின் செய்ய மாட்டாரா என்று கேட்கக்கூடாது. ஒருவருடைய இடத்தை இன்னொருவர் எட்டு நிரப்ப முடியாது சார். அது வெற்றிடமாகவே தான் இருக்கும். அந்த பணிகளை வேண்டுமானால் தோளில் சுமந்து கொண்டு செய்து முடிக்கலாமே தவிர அண்ணாவினுடைய வெற்றிடத்தை கலைஞரால் நிரப்ப முடிந்ததா? அந்த பணிகளை தூக்கி சுமந்து செய்தார் கலைஞர், அது வேறு. ஆனால் அண்ணாவுக்கான வெற்றிடம் இப்போதும் அண்ணாவுக்கான வெற்றிடமாகத்தானே இருக்கிறது. பெரியாருக்கான வெற்றிடம் இப்போதும் பெரியாருக்கான வெற்றிடமாகத்தானே இருக்கிறது. கலைஞருக்கான வெற்றிடமும் அப்படியேதான் இருக்கிறது. பிரகாஷ் ராஜ் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி உண்மையான செய்திதான். சாதி குறித்து, சாதியில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் குறித்து அனுதினமும் சிந்தித்த தலைவருக்கு பெயர் கலைஞர். அவர் இல்லை என்கிற ஏக்க பெருமூச்சு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குத்தான் இருக்குமே தவிர ஆதிக்க சமூகங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதைத்தான் அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இன்றைக்கு எதிரொலித்திருக்கிறார். பிரகாஷ் ராஜ் அவர்கள் மேலும் இன்னொரு தகவலையும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பல பேர் வந்து ஷூட்டிங் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, நிறைய படப்பிடிப்பு எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஊமையா அல்லது ஒரு போற போக்கில் ஒரு உள்கூத்தா திரு நரேந்திர மோடி அவர்களை சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு என்னன்னா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த 2024 ஒருவேளை கலைஞர் களத்துல இருந்திருந்தா, முதல்வராகவோ அல்லது திமுகவுடைய மூத்த தலைவராகவோ ஒருவேளை உயிரோட இருந்திருந்தா இந்த தேர்தலை எப்படி அணுகிருப்பாருன்னு ஒரு இமேஜினேஷனான ஒரு கேள்வி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நான் உண்மையிலேயே சொல்லட்டுமா, வெளிப்படையாக சொல்லுகிறேன். கலைஞர் இந்த தேர்தலில் எந்த அணுகுமுறையை கையில் எடுத்திருப்பாரோ அதே அணுகுமுறை அச்சு பிசகாமல் கையில் எடுத்தார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நீங்க சாதி குறித்த கேள்விக்கு கலைஞருக்கான வெற்றிடம் இருக்கிறது என்று நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இந்த தேர்தல் வியூகத்தை வகுப்பதில் கலைஞருக்கான வெற்றிடம் இல்லை. அழுத்தமாக பதிவு செய்கிறேன். அந்த இடத்தை எட்டு நிரப்பி விட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஏன்னு நான் காரணம் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைந்து விட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமர் யார்? வாஜ்பாய். கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யார்? ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அப்போது மதிமுகவும் கூட்டணியிலே அங்கம் வகித்தது. 2 அமைச்சர்கள் இருந்தார்கள், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன். நான் மதிமுகவில் பணியாற்றிய காலம் பல முறை செஞ்சி ராமச்சந்திரனோடும் கண்ணப்பனோடும் டெல்லிக்கு சென்று வருகிற வாய்ப்பு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்தா அவரோடு நெருக்கமாக அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார். அதனால ஜார்ஜ் பெர்னாண்டஸோடு பல முறை பயணிக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு முறை ஃபரூக் அப்துல்லாவுக்கும் யஸ்வந்த் சின்ஹாவுக்கும் ஒரு நேரடியான கருத்து மோதல். என்ன பிரச்சனை என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நேரடியான கருத்து மோதல். அப்போ அந்த கருத்து மோதலில் பிரச்சனையை சரி செய்வதற்கு கலைஞரிடத்துலதான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசினார். ஃபரூக் அப்துல்லாவையும் சரி செய்ய வேண்டும், யஸ்வந்த் சின்ஹாவையும் சரி செய்ய வேண்டும். கலைஞர் தான் அதை சமாதானப்படுத்தி 2 தலைவர்களுக்கு இடையிலான ஒரு சுமூகமான போக்கை உருவாக்கினார். இது அன்றைக்கு கூட்டணியில் அங்கம் வகித்த எல்லோருக்கும் தெரியும். பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பலருக்கும் தெரியும். இப்போ ஏன் அந்த இடத்தை எட்டு நிரப்பினார் ஸ்டாலின் உறுதியாக நான் சொல்றேன்றதுக்கு உதாரணம் சொல்லி ஆகணும்ல. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிணக்கு இருந்ததா? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னார்? மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கிற அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும்னு காங்கிரஸ் கட்சியை கேட்டுக்கிட்டார். காங்கிரஸ் கட்சி வாய் திறந்துச்சா? கள்ள மௌனம் பார்த்தது காங்கிரஸ் கட்சி. அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த கூட்டணிக்குள் உருவாக்கி இருக்கும். அதை பேசி ஆம் ஆத்மி கட்சியினுடைய கோரிக்கை மிக நியாயமானது, நீங்கள் இதற்கு ஆதரவு குரல் தர வேண்டும் என்று காங்கிரஸை பணிய வைத்த தலைவர் மு.க. ஸ்டாலின். அன்றைக்கு எப்படி ஃபரூக் அப்துல்லாவுக்கும் யஸ்வந்த் சின்ஹாவுக்குமான பிணக்கை சரி செய்த இடத்தில் கலைஞர் இருந்தாரோ, இந்த முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரசுக்குமான பிணக்கை சரி செய்கிற இடத்தில் அண்ணன் முதலமைச்சர் இருந்தார். அதனால் அந்த வெற்றிடம் என்பது இப்போது இல்லை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை கலைஞர் இருந்திருந்தாலும் இந்த களம் இப்படித்தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கான பணிகளை கலைஞர் செய்திருப்பார்.
அதற்காக சுறுசுறுப்பு குறைந்திருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. கலைஞரினுடைய இயல்பான அரசியல் ஆளுமை இந்த களத்தை அப்படி சுறுசுறுப்பாக இயக்கி இருக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இந்த களத்தில் கலைஞருடைய இடத்தை 100 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிரப்பி இருக்கிறார். கட்டாயமா. இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர்தலில் யுத்திகளை அல்லது கூட்டணியினுடைய அந்த சமரச பேச்சுவார்த்தைகளை கலைஞர் போன்றே அணுகி இருக்கார் அப்படின்றது உண்மைதான். பல நேரங்கள்ல இந்த கூட்டணி எப்படி நகர்த்திட்டு போனோம் அப்படின்றத தெற்குல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தது. அதுதான் இந்தியா கூட்டணி அப்படின்றத ஒரு இடத்துக்கு வந்து நிக்க வச்சது. பார்ப்போம், இது கலைஞர் போல கூட்டணியை கட்டமைக்கிற வேலைகளை தென்பகுதியில இருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஆனா ஆட்சி என்பது மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுடைய வாக்கு தான் நமக்கு வந்து ஒரு இறுதி தீர்ப்பை கொடுக்க போகுது. பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி தான் இதற்கான முடிவுகள் எல்லாம் தெரியும். இந்தியா கூட்டணி அரியணை ஏறுகிறதா அல்லது என்டிஏ கூட்டணி அரியணை ஏறுகிறதான்றது ரொம்ப தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. மீண்டும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க நேரத்திற்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி.